நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நாடகங்கள்லாம். அது அதில் ஒரு சங்கிலியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்று போட்டால் வாசனையாக புகையாக வரும். அதை அங்கேயும் இங்கேயும் தூபம் காட்டுவாங்க. இந்த தூபத்துக்கு தான் துதி ஒப்பிடப்படுகிறது. அப்போ என் நாவிலிருந்து வர்ற துதி அப்படி ஒரு ஜெபதூபமாக ஆண்டவர் சமூகத்துக்கு போகும். ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக நல்லா இருக்குன்னு முகரணும்னா அந்த தூபம் வாசனையாக இருக்கணும். அதில் வாசனை நல்லா இல்லைன்னா, இப்போ நம்மளே போகிறோம் ஒரு இடத்துல நல்ல வாசனை இருக்குன்னா நல்லா இருக்கு, ஆனால் துர்நாற்றம் அடிக்கும்போது நம்மளை அறியாமையே முகரூபங்கள் மாறிவிடும். நான் ஏறெடுக்கிற துதி என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கலைன்னா இது வெறும் வரியாக தான் இருக்கும். அறுசுவை உணவு உண்டது போல என் ஆத்மா சந்தோஷமாகணும்னா உள்ளுக்குள்ளிருந்து அது பொங்கி வரணும். உள்ளுக்குள்ளே ஆண்டவர் மேலேயே வருத்தம் வச்சுன்னு ஆண்டவர் மேலேயே ஏதோ ஒரு யோசனைகளில் நான் நின்னேன்னா இது தூபமாக வெளியே வராது. அது ஆண்டவருடைய முகத்துக்கு அரோசிகமாய் ஆண்டவர் விரும்பாத ஒரு இறைச்சலின் சத்தமாகிவிடும். அல்லேலூயா. இப்போ நான் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். அது எப்படி எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருக்கிறதே கஷ்டம். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். ஏன் சமாதானமாக எல்லாரோடையும் இருக்கிறது கஷ்டம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்கிறோம். ஆனால் சில நேரங்களில் துக்கங்கள், வேதனைகள், பலவீனங்கள் வரும்பொழுது நம்ம ஆவி என்ன பண்ணும்? தொய்ந்து போகும், சோர்ந்து போகும். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சோர்ந்து போனேன்னா எனக்கு பூஸ்ட் எதுதான்? ஆராதனை தான், ஜெபந்தான். ஜெபம் நம்ம சில நேரத்தில் அழுவோம். விண்ணப்பம் என்ன பண்ணுவோம்? கண்ணீரால் ஆண்டவர் பாதத்தை நம்ம நினைப்போம். ஆனால் ஆராதனைன்றதே சந்தோஷமும் களிப்பும் கீத சத்தமும் நடனமும் துதியும் புலம்பலங்க இருக்காது. நான் அடிக்கடி சொல்வேன், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எத்தனை சங்கீதம் இருக்குது? சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது, நீங்கள் புரியறதுக்காக சொல்கிறேன். எத்தனை அதிகாரம் இருக்குது? 150 இருக்கும். புலம்பல் எவ்வளோ இருக்கும்? 6 தான் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் துதி ஆராதனை பெருகுதோ அங்கெல்லாம் புலம்பல் சின்னதாயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் பாதத்தில் போய் உட்காந்து புலம்பி புலம்பி அழுது புலம்பலை பெருசாக்கிட்டு ஆராதனையே இல்லாமல் வந்துடுவோம். மாலையில் அழுகுன்னா காலையில் அக்களிப்பு. என் துக்கங்களை நான் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுறேன்னா அழுதுட்டு மட்டும் வந்துடக்கூடாது. அங்கேயே சந்தோஷப்பட்டு எனக்கு இருக்கிற சந்தோஷம் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். இந்த பலிபீடம் தான் எனக்கு ஆறுதல், இந்த பலிபீடம் தான் எனக்கு தேறுதல். எங்கெல்லாம் நான் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறனோ அதெல்லாம் எனக்கு பலிபீடம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ எங்கே நான் முழங்கால் படியிடுகிறனோ அங்கே ஆண்டவர் என் துதியை ஏற்றுக்கொள்ளணும்னா என் இருதயம் அவரோட ஒப்புரவாக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்போ நான் நிற்பேன். மான்களை பற்றி உங்களுக்கு நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மானுக்கு நிறைய விசேஷம் இருக்குது. குச்சி குச்சாக இருக்கும் அது கால், பார்த்துருக்கீங்களா? முதல் 2 காலை எங்கே வைக்குதோ பின்னங்காலை அதே இடத்துல தான் வைக்குமாமா. அப்படி 4 கால் பாய்ச்சலில் ஓடும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எதிரி இப்போ புலி சிங்கம் துரத்தும் பொழுது ரொம்ப வேகமாக ஓடி போய் அதுக்கு தாகம் ஆயிடுமாமா. தண்ணிக்குள்ளே அது எப்போ தண்ணி கிடைக்கும்னு காஞ்சி தீஞ்சி அந்த தண்ணி கிடைச்சோடனே தண்ணிக்குள்ளேயே போய் முங்கிருமாமா. முங்கிட்டு டபக்கு 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 டபக்குன்னு தண்ணி குடிக்குமாமா. அதான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறதுன்றது எப்போ 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 எனக்கு கிடைக்கும், எப்போ எனக்கு கிடைக்கும். வேதம் கிடைக்காத தேசங்களில் வேதம் போய் இறங்கின ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அப்படியே அந்த ஜனங்க பிச்சுக்கிறாங்க, எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க, அப்படியே அதை நெஞ்சோட அணைச்சிக்கிறாங்க. நமக்கு வேதம் லகுவாக கிடைச்சதுனால அதோட மரியாதை தெரியலை. கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானம் கிடைக்கிறதுனால நமக்கு அது பெருசாக தெரியல. எப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு எப்போ முழங்கால் படியிட்டாலும் நம்ம பலி. ஆனால் ஆசரிப்பு கூடார காலத்தில் எப்படி தெரியுமா நடக்கும்? 30 வயசு 40 வயசு ஆகாமல் ஒருத்தன் ஆசாரியன் ஆக முடியாது. சின்ன வயசில் ஆசாரியன் ஆனவர் சாமுவேல் மட்டும்தான். 30 வயசு ஆனாதான் அவனை புருஷன், ஆண் மகன்ற தலைப்பே கிடைக்கும். அப்போது ஒரு 10,000 பேர் ஆசாரியராக, ஒரு 1000 பேர் ஆசாரியர்னு வைங்களேன்.
வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பலி செலுத்துறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்லாட் மாறி 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 வரும். அப்போது ஒரு ஆசாரியனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பலிபீடத்துக்கு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம்லாம் போய் அந்த பலி செலுத்துக்கிற பாக்கியம் பாஸ்டருக்கே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். அப்போ அவர் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பார், எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகியிருப்பார். நமக்கு எப்பவும் பலிபீடம் கிடைக்குது, எப்பவும் ஆண்டவர் சன்னிதானம் லகுவாக கிடைக்கிறதுனால ஒருவேளை நம்ம அதை மேன்மையாக நினைக்க தவறுறோமா? கண்டிப்பாக இல்லை. இருதயம் நிறைஞ்சு ஒரு நிமிஷமும் நான் உங்களை துதிக்கணும். ஆண்டவரே, உங்களை துதிக்கிற துதி எனக்கு அது ரொம்ப ஈஸின்னு நான் நினச்சிடக்கூடாது. என் இருதயத்தை நான் அதற்கு ஆயத்தப்படுத்தி எப்போ உங்கள் சமூகத்தில் நான் நிற்பேன். அல்லேலூயா.